திரைத்துறையிலிருந்து புறப்பட்ட திராவிட கட்சிகளுக்கும் இந்த திராவிட கட்சிகளை அசைத்து பார்க்கிற திரைத்திரை பொது வரவுக்கும் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க எழுதி வச்சுங்க, வேற வழியே கிடையாது. பெரியார் சொன்னதை பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் செய்து காட்டினார்கள். அவங்க தான் 50 வருஷம் வாழ்ந்தார், அவர்கள் தான் செய்கிறார்கள். 1000 பணக்கு இருக்கட்டும், ஒன்றை மறந்து விடாதீர்கள், திரைத்துறையிலிருந்து புறப்பட்டவர்கள் மட்டும்தான் தமிழகத்தில் ஆள்கிற இடத்தில் இருக்கிறார்கள். இனி நீங்கள் எத்தனை கூட்டணி வைத்தாலும் புதிய வரவு உங்களை அசைத்து பார்க்கும் என்பதை 2020-26 காண்பிக்கும் என்று சூசகமாக சொல்கிறேன். திரு விஜய் அவர்கள் இந்த களத்தை அசைத்து பார்ப்பார்னு சொல்ல வரீங்களா? அதற்கான வாய்ப்புகள் அதிகம், குறைத்து மதிப்பிடாதீர்கள். எல்லா கட்சிகளும் வில்லில் இருந்து புறப்பட்ட அம்புகள் தன் இலக்கை எய்துவிட்டன, அதனால்தான் கூட்டணி கேட்கிறாங்க. ஆனால் இந்த வில்லில் இருந்து புறப்படுகிற விஜய் என்கிற அம்பு என்ன செய்யும், என்ன இலக்கை நோக்கி அடையும் என்று நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். அது செய்கிற காலம் வரும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். காமராஜரை தவிர்த்து தேசிய கட்சிகளை இந்த மண் அனுமதிக்காது. ஏனென்றால் மக்களின் மனசாட்சி இவங்க 2 பேரும். ஆனா உங்களை நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிற வாக்குகள் எத்தனை? நீங்கள் தேர்தலில் வாக்குகளின் சமரசம் செய்து கொண்டு வெற்றி பெறுகிறீர்கள். ஆனால் அந்த 4-5% அசைத்து பார்க்கிற ஒரு மிகப்பெரிய அம்பாக விஜய் வருவார் என்பதில் கொஞ்சம் கூட தயக்கமில்லை.